ரீசெண்டாக எனக்கு ஒரு டிஎம் வந்திருந்தது. யூஸ்வலாக வந்து நான் படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், டீசர் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்த டிஎம்ல ஒரு புக்குக்கு அது இன்டர்நேஷனல் லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு, போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அட் த சேம் டைம். ஸோ அந்த டிஎம்ல எனக்கு ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பியிருந்து, இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அதோட பிளாட் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் லிங்க் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வாண்ட் டு சென்ட் த புக் அக்ராஸ் டு யூ அண்ட் ஆல்சோ டு நோ யுவர் தாட்ஸ் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு டீசர் பார்த்துருக்கேன், போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், ப்ரீ ப்ரொடக்ஷன் அது மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. பட் ஒரு புக்குக்கு அதோடைய பிளாட்டுக்கு ஒரு ட்ரெய்லரா அப்படிங்கிற மாதிரி, அது ட்ரெய்லர்னு கூட அந்த டிஎம்ல மென்ஷன் பண்ணல. பட் நான் போய் பார்த்தப்போ கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருந்தது அந்த வீடியோவே. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அட்ராக்டிவா இருந்தது அந்த ட்ரெய்லர். அது ட்ரெய்லர்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. அந்த புக்கை பத்தின பிளாட் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் தான் அது. ஸோ அதை பார்த்துட்டு ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். அதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது, புக்குக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த புக் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த புக் வந்து ஆழி அண்ட் ஆதியோர்களின் அவதார்கள் அப்படின்னு சொல்லி, இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாணிக் அப்படின்றது தான் ஆத்தர். ஸோ இவர் வந்து எனக்கு வந்து அவருடைய சைன்டு காப்பி வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த புக் வந்து ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் முடிஞ்சா நான் வந்து லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அந்த ட்ரெய்லர் லிங்க் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இல்ல, ஒரு படத்தோட ட்ரெய்லர் டீசர் மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு குமேருன்னு ஒரு பொன்னகரம் விண்ணகரம் இருந்தது. அதுல வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாம கிண்ணறர்கள், அப்புறம் வந்து மகரர்கள், அது மாதிரியான நிறைய பேர் இருந்தாங்க, அரக்கர்கள், அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எல்லா பஞ்சபூதங்களுடைய சக்தியும் வந்து இருந்தது. அப்புறமா வந்து அங்க இருந்த 6 கடவுள்கள் வந்து உலகம் வந்து அமைதியாயிடுச்சுன்னு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. அதுக்கு வந்து இந்த ஆழி அப்படிங்கிற ஒரு இடத்துல, பொதிகை மலையில இருக்கிற அந்த இடத்துல வந்து பகவான் பரசுராமர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு சில அவதார்களுக்கு, அந்த கடவுளுடைய குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பிளாட் அப்படிங்கிற மாதிரி. அகெயின் அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது எனக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ, இதோட பிளர்ப் நான் வந்து படிச்சப்போ எல்லாம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த குமேருங்கிறது வந்து நான் ரீசெண்டா படிச்சிருந்த புதுமைப்பித்தனுடைய கவாடபுரம், அது வந்து அந்த ஆழியில வந்து அழிஞ்சு போய் பாண்டியர்கள் வந்து மறுபடியும் ரீலோகேட் ஆனாங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்துச்சு. அதே மாதிரி இந்த அவதார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த பஞ்சபூதங்களையும் ஆள்றவங்க வந்து இந்த தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்ற ஒரு அவதார் மூவி, அது வந்து எனக்கு, நான் அந்த மூவி பார்த்தது இல்லை, பட் அது எனக்கு வந்து ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பகவான் பரசுராமர் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ட்ரெயின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அசுரா, அப்புறம் வந்து இந்த அஜயா, அதுக்கப்புறமா ரீசெண்டா படிச்ச மீச்சி, அதுக்கப்புறம் சில விமன் ரிலேட்டட், ஏன்னா ரேணுகா தேவி ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன் நான் மார்ச் மந்த்துக்காக. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து என்னால பகவான் பரசுராமர் அப்படின்னு என்னால ஒத்துக்க முடியல. அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரீகா இருந்தது. சரி, ஓகே, இந்த புக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு படிச்சு பார்க்கலான்னு. ஸோ அண்ட் ஆல்சோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்களா அந்த பேர் வந்து இந்த மாணிக் அப்படிங்கிற பேருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி எனக்கு வந்து மேப்ஸ் உள்ள புக் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புக்ல வந்து குமேரு அப்படின்னு ஒரு மேப்பு முன்னாடி, அப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்க்ரால்ல இருக்கிற மாதிரி ஒரு மேப்பு. அப்புறம் அதுக்குள்ள உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியுதா தெரியல, பாருங்க அங்க மேல எல்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்கிரிப்டா இருக்கு. இது இந்த புக்குக்காகவே கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் அது மாதிரி தெரியுது. இதுவுமே எனக்கு வந்து ரிலேட்டபிளா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்பதான் வந்து ஜேஆர்ஆரோடைய லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் வந்து படிச்சு முடிச்சேன். ஸோ அந்த 3rd பார்ட் படிச்சு முடிச்சப்போ இந்த புக்கு வந்து எனக்கு வந்தது வந்து எப்படி இருந்ததுன்னா, அது இன்னும் கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர்ஆர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டே வந்து புதுசா கொண்டு வந்திருப்பாரு அந்த புக் சீரீஸ்க்காக. ஸோ இதுவும் அவரும் இது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிருக்காரோ. இது வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மித்தாலஜி, ஒரு ஃபேண்டசி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்த கலவையா இருக்குமோ இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் நான் படிக்கலாம் ஆப்வியஸ்லி. ஸோ இப்பதான் இந்த புக் வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ வெரி மச் டு த ஆத்தர் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் சென்டிங் ஓவர் திஸ் புக். முடிஞ்ச அளவு சீக்கிரமா நான் படிச்சுட்டு இந்த புக் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ அகைன் அந்த லிங்க் நான் கீழே ஷேர் பண்றேன், நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த இட்ஸ் வர்த் இட். அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க மேக்கிங். ஒரு மாதிரி அட்ராக்டிவா, அதை பார்த்தாலே ஓகே இந்த புக் வாங்கி தான் படிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பா தோணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு கூடிய விரைவில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து வாசிப்போம். பாய்.